பராபவ வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:47 மணி வரை வளர்பிறை துவிதியை திதியும் நாள் முழுவதும் பூரம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய சுப நேரம் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள். இன்றைய நாளினுடைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினம், கலை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், வீடு வாகன பழுதுகளை சரி செய்ய உகந்த தினம். வெள்ளிக்கிழமை என்ற முறையில் லோகமாதா மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் பெண் குழந்தை. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்ற முறையில் இன்றைய தினம் பெண் குழந்தை பிறப்பது மிக அபரிமிதமான யோகத்தையும் அனுகூலமான தன்மைகளையும் கூடுதலாக கொடுக்கும். வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, வீட்டிற்கு சகலவிதமான சுபிட்சங்களும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்முடைய காலமாக இருந்து வருகிற நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக குறிப்பிட்ட கிழமைகளில் ஆண் பெண் பிறப்பதால் மட்டுமே யோக விஷயங்களோ அந்த வீட்டிற்கான பொருளாதார நலன்களோ சிறப்படையாது என்பதை அனைவரும் தெரிந்து அறிந்து கொள்வது அவசியம். நம்முடைய வேத ஜோதிட அடிப்படையில் தனிநபர் ஜாதகங்களில் கிழமைகள், திதி, நட்சத்திரங்கள் இதிலெல்லாம் பிறந்தால் உயரிய நிலையை அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பேசி வருகிறோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுவது சரியான பார்த்துட்டிங்கன்னா ஜோதிட ரீதியாக இதில் எந்த விதமான காரண காரியங்களும் இல்லை. எந்த கிழமைகளில் எந்த குழந்தை வேண்டுமானாலும் பிறக்கலாம் என்பதுதான் ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான அமைப்பு. வெள்ளிக்கிழமை மட்டும் பெண் குழந்தை பிறந்தால் யோக நிகழ்வுகள் என்பது முற்றிலும் எந்த விதத்திலுமே பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது. எந்த நாள் எந்த நேரத்தில் பிறந்தாலும் லக்னம், ராசி, லக்ன யோக கிரக தொடர்புகள், லக்ன யோக தசாபுக்திகள் வருகின்ற அமைப்பில் மட்டுமே ஒருவர் எல்லாவிதமான சூழலிலும் மிக உயரியதான ஒரு நிலையை எளிதாக எட்ட முடியும். குறைந்த முயற்சி அதிக நல்ல பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது 25% முயற்சி பண்ணிங்கன்னா 75% உங்களுக்கு அனுகூலம் நடக்கும். யோக தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுதும், லக்னம், ராசி சுப தொடர்புகளை பெற்றிருக்கிற பொழுதும் அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான கிரக சூழல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யதார்த்தமான முறையில் நல்லதொரு மேன்மைகளையும் பொருளாதார சிறப்புகளையும் உயர்வான சூழல்களையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு தன்மைகள் உண்டு. சிந்தித்து செயலாற்றுவீர்கள். எதிர்பாராத அனுகூலங்கள் உருவாகும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த சில விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நீண்ட நாட்களாக முடியவில்லையே என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில காரியங்கள் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் முடிவு பெறும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் உருவாகும். அமைதியாக இருந்து கொண்டு நிறைய காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். குறிப்பாக இன்றைய தினம் தோல்வியை கண்டு தோழமாட்டீர்கள். போராட்ட குணத்தோடு இருப்பீர்கள். எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவீர்கள். குறிப்பாக கவனமாக இருப்பீர்கள். ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு சற்று அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் சூழல் ஏற்படலாம். பணவரவு பல வகையிலும் இருக்கும். மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் சரியான நேரத்தில் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி மிக சிறப்பான முறையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும்.
குறிப்பாக எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் மாறும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது சிறப்பினை கொடுக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை சிறப்பாக உயரும். இன்றைய நாள் வீண் குழப்பங்கள் குடும்பத்திலிருந்து வந்தது விலகும். இயல்பான மனநிலையோடு இருப்பீர்கள். குழந்தைகள் மூலம் பெருமைகள் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு மதிப்பு கௌரவம் உயரும். மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. விவசாயிகளுக்கு கொள்முதல் லாபம் குறைவாகவே இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக மேசராசி என்பர்களுக்கு சங்கடங்கள் மறையக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர என்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது, கிரக மாற்றங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் சுக்கிரன் ராசிநாதன் பெரிய அளவில் மாற்றமில்லை. ராசியின் யோகர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். மேன்மை மிகுந்த தினமாக இன்றைய நாள் ரிஷபத்திற்கு இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. குடும்பம், தனம், வாக்கு போன்ற நிகழ்வுகளில் சற்று முன்பின் தன்மைகள் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. தனகாரகன் வலுத்திருக்கிறதால பொருளாதார நலன், சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் ஓரளவு எதிர்பார்த்தபடி இருக்கும். இளைய சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆரோக்கிய நலன் கருதி ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். எதிர்பாலினத்தை பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழி பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயமும் சாதகமான தன்மைகளும் உருவாகும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்க விற்க தேவையான அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் அதே நேரத்தில் அதிலுள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவீர்கள். எதற்கும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அஞ்ச மாட்டீர்கள். உண்மையை பேசுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்களது தன்னம்பிக்கையால் வளர்ச்சி மேம்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் மேலோங்கும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் சில நேரங்களில் தடைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வீடு, வாகன யோகம் உண்டு. பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆசிர்வாதம், உதவி கிடைக்கும். மனதளவில் தைரியம் உருவாகும். எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தொழில் வியாபாரம் இயல்பாக இருக்கும். உத்தியோகத்துறை என்பர்களுக்கு மேன்மை உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயகரமான சூழல் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் கவனமாக படிப்பது நல்லது. விவசாயிகளுக்கான சூழல்கள் அனைத்தும் சற்று சாதகமில்லாத தன்மைகள் இருப்பதால முன்னேற்பாட்டோடு நடந்து கொள்வதும் நலம் பயக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதரவான சூழல் உண்டு. மிருகசீட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக அமையும்? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். தனஸ்தானத்தில் தனகாரகன் உச்சம் பெற்றிருப்பது. தனாதிபதி பலவீனமாக இருந்தாலும் ராசியின் யோகர்கள் சாதகமாகவும் ராசிநாதன் அனுகூலமாகவும் சஞ்சரிப்பது அனைத்து விதமான நிலைகளிலும் கூடுதல் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தேவையற்ற உபயோகமில்லாத வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். குறிப்பாக உங்கள் கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த ஒரு வேலையும் முதல் முறையிலேயே செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். துப்பறியும் குணத்தோடு இருப்பீர்கள். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். குறைகள் எதுவும் இல்லாத தன்மைகள் உண்டு. மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவான சூழல் உருவாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் நடக்கும். வாக்கு சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். எதிர்ப்புகள் நீங்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு, வாகன யோகம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சிதனை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உருவாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது தொழில்துறையினருக்கு சாதகமான தன்மைகளை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்பு மேம்படும். குறிப்பாக எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும்
மெத்தனமான போக்கு காரணமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ள முடியாத சூழல் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு பணியிடங்களில் டென்ஷன்கள் உருவாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் தடைகள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிலவும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக இயல்பான தோற்றத்தோடு செயலாற்றுவீர்கள். யதார்த்தமான நடைமுறையோடு இருப்பீர்கள். பெண்களுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. நினைத்ததை சாதிக்கிற நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீட நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றமான அணுகுமுறைகளையும் கூடுதலாக கொண்ட தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் பாக்கியப்பட்டிருக்கின்ற சூழல், அதாவது நல்லதொரு பாக்கியமான இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருந்தாலும் கேதுவால் பலவீனப்பட்டிருக்கின்ற தன்மைகளில் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சுக்கிரன் பலவீனப்பட்டிருக்கிறதால பெண்களால் மன வருத்தம், வீண் விரையும், சங்கடங்கள் உருவாகும். கவனமாக இருங்கள். கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது நல்லது. கையிருப்புகள் காலியாகும். நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நிம்மதியான அணுகுமுறைகளை மேற்கொள்வதற்கும் நினைத்ததை சாதிப்பதற்கும் பொறுமை அவசியம் தேவை. குறிப்பாக சூரிய, சந்திர, குரு மற்ற கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பின் சற்று முரணாக இருக்கிற சூழலில் எதை செய்தாலும் அதிக முயற்சி தேவைப்படுகிறது. மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதால் சாதகமான தன்மைகள் உண்டாகும். நினைத்ததை சாதிப்பதற்கான தன்மைகளும் உண்டு. அவசரமாக எதையும் செய்ய தோன்றும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் செய்வது, பகையை வளர்த்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பணவரவு பல வகையிலும் திருப்திகரமாக இருக்கும். மனதளவில் ஏதேனும் டென்ஷன் உருவாகலாம். உடற் சோர்வுகள் ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டு. புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் இருக்கும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேசுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வியாபார விருத்திக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக மென்மையாக பேசுவது நல்லது. குறிப்பாக இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் அதிக முயற்சிக்கு பிறகு ஆதாயத்தை கொடுக்கிற நாளாக அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்மராசி அன்பர்களை சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாகவும் சிக்கனமான நடைமுறைகளின் மூலமாகவும் அநேக விதமான ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். தடைகள் அனைத்தும் நீங்கும். தன்னம்பிக்கை உருவாகும். அஷ்டமசனி கொடுத்து வந்த வேதனைகள் படிப்படியாக மக நட்சத்திர அன்பர்களுக்கு விலகிவிட்ட சூழல்ல பூர நட்சத்திர அன்பர்கள் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். நல்ல பெயர் வாங்குவதில் கவனமாக இருப்பீர்கள். யதார்த்தமான நடைமுறையை கொண்டு நல்லவிதமான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு காரியங்களை செய்வீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட மாட்டீர்கள். குடும்ப குழப்பெருமையை காப்பீர்கள். பெரியவர்களை மதிப்பீர்கள். குறிப்பாக அளவிற்கு அதிகமாக உழைப்பீர்கள். பணவரவு பல வகையிலும் இருக்கும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். தேவையற்ற இடமாற்றம் உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு ஏற்படலாம். பணியிடங்களில் கவனமாக இருங்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுசரித்து போவது நல்லது. தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா வகையிலும் சுகம் உருவாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் சரியான நேரத்தில் செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது.
அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. அரசு துறையினரால் ஆதாயம் உண்டு. தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். சகோதரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக உறவுகள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகரமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு கவலைகள் விலகும். இளைஞர்களுக்கு நல்லதொரு உற்சாகமான சூழலும் சிறப்பான சிந்தனையும் மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திர என்பர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பது நல்லது. பூர நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டு. உத்திரம் நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலை கொடுக்க போகிறது? ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்க, 10 செவ்வாய் இருக்க, 7 சனி என நேற்றைய கிரக சூழலை இன்றைய தினமும் இருந்தாலும் சந்திரன் மாறுபட்டு சஞ்சரிப்பது, பூர நட்சத்திரத்தில் இருப்பது புரட்சிகரமான எண்ணங்களை கூடுதலாக கொடுக்கும். ராசியிலேயே சுக்கிரன் பலவீனப்பட்டிருக்கிறதால பெண்களால் மன வருத்தம் ஏற்படுகிற தன்மைகளும், குறிப்பாக மனம் சங்கடமான தன்மைகளும் உருவாகும். கவனமாக இருங்கள். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அனுகூலமில்லாத செலவுகள் செய்வதை நிறுத்திவிட்டு சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் சிறப்பு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். எல்லோரிடமும் கண்டிப்போடும் கட்டாயத்தோடும் பழகுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்களாக இருப்பீர்கள். வாக்கு தவற மாட்டீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் மதிப்பு மரியாதையும் கூடுதலாக இருக்கும். கௌரவம் அதிகரிக்கும். எல்லா தரப்பினரிடமிருந்தும் நல்லதொரு ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை பெண்மணிகளுக்கு உண்டு. குறிப்பாக கோபத்தை குறைத்துக் கொள்வதும் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். தொழில் போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடை நீங்கி நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். குழந்தைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்திகரமாக அமையும். குழந்தைகளின் செயல்பாடும் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். இன்றைய நாள் அனைத்திலும் உயர்வானதொரு நல்ல பலன்களை கொடுக்கிற நாளாக கன்னி ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் தொடர்புகள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? உற்சாகமான மனநிலையும் உறுதியான சூழலையும் நிச்சயமான தன்மைகளையும் நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகரமான வாய்ப்புகளையும் கொடுக்கிற தினமாக துலாம் ராசிக்கு இன்றைய தினம் அமையும். முக்கியமாக பாக்கியாதிபதி வலுப்பெற்றிருப்பது, ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் ராஜயோகாதிபதி வலுப்பெற்று சஞ்சரிப்பது போன்ற நிகழ்வுகளால் துலாத்திற்கு புத்துணர்ச்சியான அனுபவங்கள் உண்டு. நினைத்ததை சாதிப்பீர்கள். குடும்ப அளவுகளுக்குள் நல்லதொரு மகிழ்ச்சி நிறைந்த சம்பவங்கள் நடக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். தடைகள் அனைத்தும் நீங்கும். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். யாரையும் எதற்கும் தேவையில்லாமல் நம்ப வேண்டாம். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீர்கள். யதார்த்தமாக இருப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு உண்டாகும். வீட்டை விட்டு வெளியே போகிற சூழல்களும் அதிலிருந்து சில அனுகூலங்களும் இன்றைய நாளில் கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் புது திறமை வெளிப்படும். உடல் நலம் சீரடையும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். அடுத்தவர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும். எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற உயர்ந்த குணம் இருக்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு இதில் ஈடுபடும் மனோபாவம் உருவாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டமும் விருப்பமும் அதிகரிக்கும். பணவரவு பல வகையிலும் இருக்கும். காரிய வெற்றி உண்டாகும். மனோதைரியம் மேம்படும். வீடு வாகனங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை உருவாகும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவீர்கள். எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான ஏற்றமும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக
துலாம் ராசி என்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை என்பர்கள், மாணவர்கள், இளைஞர்களுக்கு புதுவிதமான அறிமுகமும் அனுகூலங்களும் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள், தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசியின் 5இல் சனி, ராசிநாதன் 8இல் இருப்பது, பாக்கியஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் வலுப்பெற்றிருப்பதால் சில சங்கடங்களும் சாதகமில்லாத தன்மைகள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக பாக்கியத்தில் குரு இருப்பது பவர்ஃபுல்லான சூழலை கொடுக்கும். பல விதத்திலும் பல இடங்களிலிருந்தும் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலமான வாய்ப்புகள் தேடிபெறும். எந்த சூழலிலும் எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக காரியங்களை செய்வீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். நினைத்தது நடக்கவில்லையே என்ற சங்கடம் ஒருபுறம் இருக்கும். பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடின்றி இருக்கும். உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். வீண் செலவும் அலைச்சலும் உருவாகலாம். தேவையற்ற குற்றச்சாட்டு ஏற்படும். எனவே எதிலும் மிகவும் கவனமாக இருப்பதும் ஈடுபடுவதும் நல்லது. அடுத்தவர்களை அனுசரித்து போய் செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். எதிர்பாராத செலவு ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது சிறப்பினை கொடுக்கும். பணவரவு பல வகையிலும் உண்டு. அடுத்தவர் நலனுக்காக பாடுபடுவீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. காரிய தடைகள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நண்பர்களிடம் பக்குவமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயணங்கள் உற்சாகத்தை கொடுக்கும். பார்ட்னர்களோடு அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் மூலம் மனக்கவலை ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் நிகழலாம். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனமாக இருங்கள். இன்றைய நாள் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை என்பவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக பார்க்கும் பொழுது பெண்மணிகளுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சாதகமான தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகள் பொறுமை காப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும், அனுச நட்சத்திர என்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர என்பவர்களுக்கு தடை நீங்குகிற நாளாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்டதான சூழலோடு அமைகிறது? யதார்த்தமான நடைமுறைகளை பிரதிபலிக்கிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் அட்டமத்தில் இருப்பது, பாக்கியத்தில் அட்டமாதிபதி இருப்பது, 10இல் சுக்கிரன் பலவீனமாக இருப்பது, மிகப்பெரிய அளவில் அனுகூலமில்லாத தன்மைகள், நினைத்ததிலெல்லாம் தடை தாமதம், மன வேறுபாடுகள், சங்கடங்கள் நடக்கின்ற தன்மைகள் கூடுதலாக இருக்கும். எதை செய்தாலும் ஏதாவது ஒரு குறை காண்பார்கள். அடுத்தவர்களை அனுசரித்து போய் பழகிக்கொள்வது நல்லது. எதிரிகளையும் நண்பர்களாக்கும் சூழல்களோடு இருப்பது மட்டுமே இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுடைய நாணயம் வெளிப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து புகழ் பெறுவீர்கள். குறிப்பாக உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரையும் நம்பி பகிராமல் இருப்பது நல்லது. எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். யதார்த்தமாக இருப்பீர்கள். மனித நேயத்தோடு செயலாற்றுவீர்கள். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கை நடத்துவீர்கள். வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கவனமாக இருப்பது சிறப்பு. கோபம் ஏற்படும். தேவையற்ற செலவுகளும் உருவாகலாம். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான நபரை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உருவாகும். எந்த நிலையிலும் பலவிதத்திலும் பலவிதமான காரிய அனுகூலங்கள் உண்டு. வீண் வாக்குவாதங்கள், அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்படலாம். செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். தன்னம்பிக்கை மேம்படும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நலம் பயக்கும். வாகனங்களால் செலவு உருவாகும். தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். பூர்வீக சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது.
இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதத்திலுமே எதிர்பார்ப்புகளும் நல்லதொரு சாதகமான தன்மைகளும் சிறப்பான முறையில் வெளிப்படுகிற நாளாக இருக்கும். பொறுமை காப்பதன் மூலமாகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவதன் மூலமாகவும் இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. போராட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, புதுமைகளை முழுமையாக உணரக்கூடிய தினமாக மகரத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். மாற்றமில்லாத கிரக சூழல். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது. 6இல் செவ்வாய், 7இல் குரு புதன், 8இல் சந்திரன் மறைந்திருப்பது. 7ஆம் பாவகாதிபதி பலவீனம். கலஸ்திரகாரகன் சுக்கிரனும் மிக பலவீனம் என்ற முறையில் கணவன் மனைவி உறவில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். விட்டுக் கொடுத்து போவது நல்லது. பொறுமை காப்பது நலம் பயக்கும். எல்லா விதமான செயல்பாடுகளிலும் யதார்த்தங்களை உணர்வீர்கள். தடை தாமதங்கள் விலகும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். குழப்பங்களை சிறப்பாக கையாளுவீர்கள். குணத்தோடு செயலாற்றுவீர்கள். குறிப்பாக மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பிறருக்கு கொடுத்தே அதன் மூலமாக மகிழ்ச்சியடைவீர்கள். பொதுவாக நிதானம் காப்பீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். தெய்வ நம்பிக்கை மேம்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அடுத்தவர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். பணவரவு பல வகையிலும் கிடைக்கும். எல்லா வசதிகளும் நிறைவாக உண்டு. தர்ம சிந்தனை மேலோங்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். மனக்கலக்கம் விலகும். மற்றவர்களின் விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. பணவரவு எதிர்பார்த்தபடி நிறைவாக கிடைக்கும். எதிர்பாலினத்தவரின் நட்பும் மேம்படும். அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். குறிப்பாக விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய வெற்றி ஏற்படும். சக பணியாளர்கள் மூலம் நல்லதொரு உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பதன் மூலமாக எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்திலும் நல்லதொரு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு மகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் மறைந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் மகிழ்ச்சியை உணர்கிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? உற்சாகமான மனநிலை, உறுதித்தன்மை கூடுதலாக இருக்கும். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது. 6ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் சற்றே மாறுபட்டு சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள், கடன்காரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஒத்துவராத சூழலை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான சூழல்களை உருவாக்கி கொள்வதால் அனுகூலங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை அது சார்ந்த சூழல்களோடு பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஏதேனும் தொலைந்து போவதற்கான சூழலோ ஏதாவது சங்கடம் நிகழ்வதற்கான வாய்ப்புகளோ உண்டு. உஷாராக இருங்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டாகும். எந்த சூழலிலும் எதற்காகவும் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். அடுத்தவர்களுக்கு செய்யும் உபதேசத்தில் பாதியளவாவது நீங்கள் இன்றைய நாளில் கடைபிடிப்பது நல்லது. நிதான போக்கை தவிர்ப்பது சிறப்பினை கொடுக்கும். குறிப்பாக நிம்மதியும் சுகமும் கூடுதலாக இருக்கும். புண்ணிய யாத்திரை தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பணவரவு பல வகையிலும் இருக்கும். பிறர் உதவி இயல்பாக கிடைக்கும். புத்திசாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகள் மறையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். காரிய தடைகள் நீங்குவதால் சந்தோஷம் உருவாகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மனக்கவலை நீங்கி தெளிவாக இருப்பீர்கள். எதிர்பாராத சிறுப்பங்களால் சில அனுகூலங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு சற்றே கூடுதல் முயற்சிகள் செய்வது நல்லது. பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நலம் பயக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அனுபவபூர்வமாக எதையும் உணர்வீர்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சாதகமான சூழலை கொடுக்கும். விவசாயிகளுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகும்.
நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான சூழல்கள் நிறைந்த நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ஆவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற நாளாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் தொடர்புகள் எப்படி இருக்கிறது? புதுமைகளையும் புதுவிதமான உணர்வுகளையும் ஒருங்கே எண்ணி பார்த்து வெற்றி காணுகிற தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் இருக்கும். ஜென்மசனி சில சங்கடங்களை கொடுத்தாலும் அனைத்தையும் சமாளித்து நல்லதொரு அனுகூலங்களையும் பெரிய அளவிலான வெற்றிதனையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். யதார்த்தமாக இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள் உங்களுக்கான மதிப்பு மேம்படும். கணவன் மனைவி உறவு சிறப்பான முறையில் இருக்கும். பலவிதமான நற்பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். புதிய நண்பர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களால் மகிழ்ச்சி கொள்வீர்கள். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள். காரிய வெற்றி உண்டு. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. திடீர் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். பண வரவு பல வகையிலும் இருக்கும். சிறிய சிறிய சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் மேம்படும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை உருவாக்கலாம். நிதானமாக செயலாற்றுவதன் மூலமாக நிம்மதியான அணுகுமுறைகள் உருவாகும். சுபகாரியம் நடப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக பணம் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள், நிதி நிறுவனம், நகைக்கடை, வங்கி துறை மற்றும் ஆசிரியர் பணி போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உருவாகும். மாணவர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் உஷாரான நடைமுறைகளை மேற்கொள்வது நல்லது. ஜென்மச்சனி நடப்பதால் எல்லா விதத்திலும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக மீனராசிக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சோர்வுகள் விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும்.